பேரறிஞர் அண்ணா அவர்கள் அழகாக சொன்னார், ஒன்றே குலம் ஒருவரே தேவன் என்று. அந்த வழியிலே வந்தவர்கள் நாங்கள். இன்றைக்கு நான் ஒன்றை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நாங்கள் சிலுவை அணிந்த கிறிஸ்தவர்கள், இன்றைக்கு குல்லா அணிந்த இஸ்லாமியர்கள், காவி அணிந்த இந்துக்களாக நாங்கள் இன்றைக்கு வலம் வந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு எல்லா மக்களுடைய பிரச்சனைகளும் ஒரே பிரச்சனை தான். இந்த மாவட்டத்தில் அரசியலமைப்பு சட்டம் வழங்கி இருக்கிற பாதுகாப்பையும் உரிமைகளையும் இந்த மாவட்ட நிர்வாகம் வழங்க வேண்டும். நாங்கள் மற்றவர்களை போல அந்த கதவை அடித்து உடைத்து திறந்து அங்கே நாங்கள் வழிபாட்டை நடத்துவோம் என்று சொல்வதற்கு நாங்கள் தயாரில்லை. நாங்கள் உங்களுடைய கதவுகளை தட்டிக் கொண்டிருக்கிறோம். ஒரு நாள் நிச்சயமாக அந்த கதவுகள் திறந்து தரப்படும் என்ற உத்தரவாதத்திலே இந்த நேரத்திலே நாங்கள் தருகிறோம். இன்றையிலிருந்து 15 நாட்களுக்குள் இந்த ஆலயம் திறக்கப்படவில்லை என்று சொன்னால் நாங்கள் நிச்சயமாக உயர்நீதிமன்றத்தை அணுகி எங்களுக்கு அரசியலமைப்பு சட்டம் தந்திருக்கின்ற உரிமைகளை பெறுவதற்கு முதல் குரலாக அருமை அண்ணன் எழுச்சி நாயகன் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற அல்காரித் அவர்களோடும் மணவை கண்ணன் அவர்களோடும் இந்த நிகழ்ச்சி வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்திலே இங்கே கலந்து கொண்டிருக்கிற அத்தனை சகோதர சகோதரிகளுடைய எழுச்சி உரையோடும் நாங்கள் உயர்நீதிமன்றத்தை அணுகி இந்த ஆலயத்தை திறப்பதற்கு வேண்டிய ஆவண செய்வோம் என இந்த நேரத்திலே நான் என்னுடைய உறுதிப்பாட்டை தந்து எனக்கு வாய்ப்பளித்த நல்லிதயங்களுக்கு யார் தடுக்கிறார்கள்? இந்த சிற்றாலயத்தை திறப்பதற்கு விடாமல் தடுக்கக்கூடிய சக்தி எது? பொதுமக்களுக்கு கேள்வி கேட்கக்கூடிய இந்த நாட்டினுடைய சமூக நலனிலே அக்கறை உள்ள அரசியல் கட்சிகளிடத்திலே பொறுப்பாளர்களிடத்திலே நீங்கள் பதில் சொல்லியாக வேண்டும். ஏன் பதில் சொல்லாமல் மறுக்கிறீர்கள்? ஆகையினாலே சொல்லுகிறேன், இந்த சிற்றாலயம் திறக்கப்பட்டாக வேண்டும். நான் இடையில பேசும்போது சொன்னேன், கேளுங்கள் தரப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும் என்று சொல்லுவார்கள். தட்டிக் கொண்டிருக்கிறோம், கதவு திறக்கப்படவில்லை. அடுத்த கட்டம் என்ன? அதையும் சொல்லுவார்கள். கதவை தட்டி காத்து கிடப்போம், அதை அடைத்தே கிடந்தார், அதை உடைத்தே திறப்போம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி உடனடியாக செய்யும். மாவட்ட நிர்வாகம் என்னங்க? மாவட்ட நிர்வாகம் என்ன? மக்கள் வருவாங்க, பல்வேறு பிரச்சனைகளை சொல்லுவாங்க. அந்த பிரச்சனைகளின் முக்கியத்துவம் கருதி பிரச்சனைகளின் அடிப்படையிலே அதை சரி செய்வது தானே மாவட்ட ஆட்சியருடைய வேலை. அப்ப